கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு, துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு நாம் தேவனை ஆராதித்து அதனால் வரும் ஆசீர்வாதங்களை ஆராதித்து அந்த ஆசீர்வாதத்தை தியானித்து அதை நாம் அனுபவித்து வருகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை, வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த கடவோம். அப்படி நாமத்தை ஆராதிப்போம். அவர் நம்மேலே அளவு கடந்த அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் கொண்டவராய் இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய அன்பு எத்தனை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது, உம்முடைய கிருபை எத்தனை பெரியது. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய கிருபை நினைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தில் படிக்கிறோம், தேவனை அனைவரும் சேர்ந்து ஆராதிப்போம் என்று அந்த ஆராதனை நடத்துபவர் சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆம் ஆமேன் என்றும் அல்லேலூயா என்றும் சொல்வார்களாக என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை அவருக்கு மகிமை செலுத்தி அல்லேலூயா என்று ஆமேன் என்று என் நாமத்தை நாம் ஆராதிப்போம். வாருங்கள், சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம அனைவரும் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எத்தனை இன்பமானது, எத்தனை அற்புதமானது. புதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரை ஆராதிப்போம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்தார். கர்த்தரை நம்பி ஜீவிக்கும்படியான கிருபை தந்தார். ஆமென். அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே.
கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் என்னை காரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நடத்துவார். அப்படிதான் நடத்தி கொண்டு வருகிறார். நம்மை நடத்தினார். அவரை ஸ்தோத்தரிப்போம். என்ன வந்தாலும் எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் அவர். ஜெயம் எங்களுக்கு தருகிற தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனை பெருகினாலும் ஸ்தோத்தரிப்போம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த உலக வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். போக்கிலும் வரத்திலும் அவர் நமக்கு பாதுகாப்பை புகலிடமாயிருந்து காக்கிறார். ஸ்தோத்தரிப்போம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு என்னோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. விசுவாசத்தோடு அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் நமக்குரியவர்களையும்
நமக்கு அருமையானவைகளையும் அவர் அக்கினி மதிலாய் பாதுகாக்கிறார். பாருங்கள், யோபுவையும் அவன் குடும்பத்தையும் அக்கினி மதில் சூழ்ந்திருந்தது. அவனுக்கு இருந்த அனைத்தையும் அக்கினி மதில் சூழ்ந்திருந்தது. அவனை சுற்றி அக்கினி மதில் இருந்தது. ஆகவே தான் அவனை தொடுவதற்கு முன்பதாய் சாத்தான் தெய்வத்திடத்திலே போய் அனுமதி கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையானவர்களே, நாம் கண்டாலும் காணாவிட்டாலும் நம்மை சுற்றி ஒரு அக்கினி மதில் இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆகவே தான் சத்துரு நம்மை தொட முடியல, உட்புக முடியல. இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஆகவே இந்த நாள்ல கூட சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள்ள நாங்க இருக்கிறோம். எங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது, எதுவும் அணுக முடியாது. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் மதிலுக்குள்ளே இருக்கிறபடியினால் தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நல்ல கைதட்டி பாடலாம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிற தேவ ஜனமே, ஓ ஹல்லேலூயா. அப்படி இரத்தம் நம்மேலே எந்த சாத்தானும், ஆமென், எந்த எதிரடையான வல்லமைகளும் நம்முடைய எல்லைக்குள் நுழைய முடியாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. பாடுவோம், எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான், இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், சாத்தானை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். எந்த தீங்கும் அணுக முடியாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மட்டும் உதவின எபினேசர் அவர் இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்தபடியினால் எதுவும் அணுக முடியாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன்? சொல்லாமா? தேவனே ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன்? சொல்லுவோம். அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர்,
அபிஷேகம் செய்கின்றே, என்னை ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. தேவ ஜனமே, உன்னை எதுவும் தொட முடியாது. கர்த்தருடைய கிருபை உன் மேலே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. சொல்லுங்க, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டு அபிஷேகம் செய்து விட்டே, என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டு அபிஷேகத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. விசுவாசமாய் இப்பொழுது எல்லா தீங்குகளும், எதிரடையான வல்லமைகள், சங்கார தூதன், எல்லா வாதைகள், நோய்கள், பொல்லாப்புகள் உன் எல்லைக்குள்ளே நுழைய முடியாதபடிக்கு தேவன் அக்கினி மதிலை வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியாது? அல்ல கரம் தட்டி, நான் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறேன், இயேசுவின் இரத்தம் என் மேலே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே எதுவும் நம்மை நெருங்கவே முடியாது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை நம்மேலே காணப்படுகிறது. எந்த தீங்கும் தீண்டாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பாடினோம் பாருங்க. மலைகள் குண்டுகள் விலகலாம், பர்வதங்கள் இலை பெயரலாம், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவே விலகாது. ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்க மேல இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, நன்றி அப்பா. ஆகவே இந்த நாள்ல கூட தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 107 சங்கீதம் 8 9 வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, தேவன் தாகமடைந்த ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறாராம், பசிவுள்ள ஆத்துமாவை நன்மைகளால் அவர் நிரப்புகிறாராம். இது எப்போ சம்பவிக்கிறது என்றால் 8 வசனம் சொல்லுது, அவர் ஜனங்களுக்காக செய்த வியத்தகு காரியங்களுக்காகவும் அவரது அன்பிற்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூறுகிற தேவ ஜனங்களுக்கு அவருடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தி அவருடைய ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிற ஆண்டவர். பாருங்க, தாகம் பசி அருமையானவர்களே, அது நம்முடைய சரீரத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவிலும் உண்டு. இன்றைக்கும் அநேக உள்ளார்ந்த மனிதனிலே ஒரு தாகம், ஒரு வெறுமை, ஒரு ஏக்கம், ஒரு பசி. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திருப்திப்படுத்துவேன், நான் உங்களை நிரப்புவேன் என்று சொல்கிறார். ஆம், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே அவருடைய அன்பையும் அவருடைய வியத்தகு காரியங்களையும் யோசித்து நினைத்து நன்றி கூறுகிற தேவ ஜனமே, இன்றைக்கு தாகத்தோடும் பசியோடும் நீ தேவ சமூகத்திலே இருந்து தேவனை துதித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதிக்கிற நீ திருப்தி அடைவாய், உன் ஆத்துமா திருப்தி அடையும், தேவன் உன்னை நன்மையினால் நிரப்புகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியாது? ஆராதனை ஆசீர்வாதங்களை அதை தியானித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்களிக்கிறார். அவரை துதிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவருக்கு நன்றி செலுத்துகிற தேவனுடைய ஜனமே, உன்னுடைய ஆத்துமா இன்றைக்கு பசியோடு இருக்கிறதோ, தாகத்தோடு இருக்கிறதோ,
இந்த காரியங்கள் நடந்தேறாமல் இருக்கிறது, இதற்கு இன்னும் முடிவு வராமல் இருக்கிறது, இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா திருப்தியாகும். நீ பசியோடும் ஹalleluya ஒரு தாகத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கிற இந்த காரியத்திலே ஆண்டவர் நன்மையினால் உன்னை நிரப்புவார் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே தேவனை ஆராதிக்கிற உன் வாழ்க்கையிலே ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில தாகத்தோடும் பசியோடும் நீ இருப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற நம்முடைய எல்லாரும் தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களை நன்மையினால் நிரப்புகிறவர், நீர் எங்களை ஆண்டவரே திருப்திப்படுத்துகிற ஆண்டவர். ஆகவே தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹalleluya. இந்த வார்த்தையை நம்ம சொல்லி தேவனை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இன்னும் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு பாருங்க, நீங்க தேவனுடைய வல்லமையை உணர்ந்து அவருடைய அன்பை உணர்ந்து நீங்கள் நன்றி செலுத்தி தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறார், உங்களை அவர் நன்மையினால் நிரப்புகிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹalleluya. எங்கள் நம்பிக்கையே, glory to Jesus. அல்ல கரம் தட்டி பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார், நன்மையால் நிரப்புகிறார். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பசியோடும் தாகத்தோடும் ஆமென் உங்கள் சூழ்நிலையை பார்த்து இருந்தாலும் கர்த்தரை நன்றி செலுத்துறீங்களே, ஆமென். திருப்தியாக்குவார், நன்மையால் நிரப்புவார், அற்புதம் நடக்கும். நூற்றுக்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பால் தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே, எங்கள் நம்பிக்கையே, நீரே ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவரா இன்றைக்கு செய்வீராக. தம்மை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்கு, நன்றி செலுத்துகிற தேவ ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். சேர்ந்து பாடலாமா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே, ஆமென். உம்மை அல்லாமல்
யார் எங்களை உயர்த்தக்கூடும்? ஆகவே இந்த நாள்ல கூட விசுவாசமாய் பாடுவோம். ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருது. ஜீசஸ். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாம் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதம் நடப்பதாக. அவருடைய வியத்தகு செயல்களை, அவருடைய அன்பை நன்றியோடு துதித்து பாடுகிற தேவ ஜனமே, உன் ஆத்துமாவை பசித்த, உன் தாகத்தோடு இருக்கிற உன் ஆத்துமாவை அவர் நன்மையால் நிரப்புகிறவர், திருப்தி படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் இந்த ஆராதனின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே, உங்கள் வாழ்க்கையிலே பலிப்பதாக என்று சொல்லி உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து இந்த ஆராதனை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஆசீர்வாதங்கள் என்கிற இந்த அருமையான துதி ஆராதனை நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த, கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க தேவன் எங்கள் வாழ்க்கையில தந்த அருமையான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நபர்களுக்காய், ஒவ்வொரு சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தின் மேலே ஆண்டவரே, பசி உள்ள, தாகம் உள்ள இந்த குடும்பத்தின் மேலே தேவனுடைய நன்மைகள் திருப்தியாய், ஆமென், நிரம்பத்தக்கதாய் இப்பொழுது இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதிகளை ஏறெடுத்து எங்களையும் படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. நாம் மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம்.